அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். ஒரு மேனுவல் கியர் கார் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் 200க்கும் மேற்பட்ட பல உபயோகமான வாகனம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உள்ளன. இந்த 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மூலமாக கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர். நீங்களும் தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லா மேனுவல் கியர் கார்களையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி வந்த கார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணாமலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதுகாப்பு குறைபாடான ஒரு விஷயந்தான். எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி கார்களில் நீங்கள் கியரில் கிடக்குதுன்னு வைங்க, கியரில் இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகும் பொழுது அப்படியே வண்டி ஃப்ரண்டில் போய்ட்டு இடித்து ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுனால தற்போது வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் கார்கள்லையுமே நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் கிளச் ப்ரெஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகாது. திரும்ப கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில்ஸ் இன்னும் பெட்டராக வர்றதுக்கு இந்த மேனுவல் கியர் கார்கள் ரொம்பவே உதவி செய்கின்றன அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேனுவல் கார்களை பல பேர் டிரைவிங் பண்ணும் பொழுது சிலர் டிரைவிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளச்சை சடனாக அப்படி எடுத்து டிரைவிங் பண்ணுறதுனால உள்ளே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த தவறு நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு மேனுவல் கியர் கார்களில் நீங்கள் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை அப்படி சாஃப்டாக ரொம்ப லேக் ஆகாமல், அதாவது சடனாக பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்டில் வராமல் அப்படி டிரைவிங் பண்ணுறது தான் ஒரு சிறந்த டிரைவிங்க்கு அழகு அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் என்ன தவறு நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கியரையும் மாற்றி விட்டு கிளச்சை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு கியர்லேருந்து செகண்ட் கியர் மாற்றுறாங்கன்னு வைங்களேன், மாற்றிட்டு உடனே இப்படி எடுத்துருவாங்க. எடுக்கும் பொழுது என்ன பண்ணுன்னா வண்டி இப்படி சுண்டும். அதே மாதிரி செகண்ட் கியர்லேருந்து தேர்டு கியரை மாற்றும் பொழுது எப்படி எடுக்கணும் அப்படின்னா சாஃப்டாக எடுக்கணும். பலருக்கு என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா கியரை மாற்றிட்டு இப்படி உடனே எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா கார் சுண்டும். அதாவது இப்படி இப்போ ஸ்டியரிங்கை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறதுனால டிரைவிங் சைடில் அது பெருசாக தெரியாது. ஆனால் இடது பக்கம் உட்காந்துருக்கிறவங்க, பர்டிகுலராக பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த லேகிங் தெரியும். அதாவது இப்படி கிளச்சை டக்குன்னு எடுத்தோன்னா இப்படி ஒரு சின்னதாக சுண்டுற ஒரு ஃபீல் தெரியும். அந்த ஃபீலை வரவே விடக்கூடாது. அந்த ஃபீல் இல்லாமல் நிறைய ஓட்டுநர்கள் டிரைவ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல் வருது அப்படின்னா அவங்க டிரைவிங் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சை ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக ஒவ்வொரு கியர் மாற்றிய பிறகும் அப்படி நைஸாக ரிலீஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். டிரைவிங்கும் சூப்பராக இருக்கும், காரும் பாதுகாப்பாக இருக்கும், கிளச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு உழைக்கும். அதே மாதிரி மேனுவல் கியர் காராக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி, பொதுவாக தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சாஃப்ட் பிரேக்கிங். பலர் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டாக பிரேக் பண்ணுவாங்க. அது உள்ளே பயணிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பர்டிகுலராக மலைப்பாதைகள்லாம் போனீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி ஹார்ட் பிரேக் பண்ணுறதுனால ஒரு வாமிட் ஃபீலிங் வரும். அந்த மாதிரி பல கஷ்டங்கள் பட் வெளியே சொல்ல மாட்டாங்க, உட்காந்துவாங்க. ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இதான் போல் டிரைவிங் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மையில் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக வந்தாலும் சரி, இப்போ 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வைப்போம். ஒரு இடத்துல நீங்கள் பிரேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் பண்ணி லாஸ்ட்டாக போய் நிற்கிறோம்ல அந்த எண்டு, அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா இப்படி நீங்கள் பிரேக் பண்ண முடியும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஹார்டாக நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அப்படி முட்டி அப்படி பின்னாடி போவாங்க. நம்ம ஸ்டியரிங் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஃபீல் தெரியாது. அதே சமயத்தில் லெஃப்டில் உட்காந்தவங்க பின்னாடி உட்காந்தவங்களாம் ரொம்பவே ஃபீல் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஃப்ரண்டில் அப்படி டக்குன்னு பின்னாடி போவாங்க. அது சில ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஸ்டைலாக நினைக்கிறாங்க. அப்படி சடனாக ஹார்ட் பிரேக்கிங்லாம் பண்ணி பின்னாடி உள்ளவங்களை அப்படியே ஷேக் பண்ண வச்சு அப்படிலாம் செய்யவே கூடாது. ஒரு காரில் ஏறியாச்சு அப்படின்னா முடிந்தவரை உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியை கூட்டு போனாலும் சரி, அவங்கள கம்ஃபர்டபுளாக கூட்டு போகிறது தான் ஒரு சிறந்த ஓட்டுநருக்கு அழகு அப்படின்னு சொல்லுவேன். அந்த வேலை பார்க்கும் பொழுது இது எப்படி சாஃப்ட் பிரேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக வந்துட்டுருக்கோம்,
பிரேக் எப்போவுமே தெரியும். இப்போ வரக்கூடிய பிரேக்கெல்லாம் நல்ல பவர் பிரேக் பார்த்தீங்களா, லைட்டாக சாஃப்டாக டச் பண்ணாலே அது என்ன ஆகும், பிரேக் பிடிக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பிரேக் பிடிச்சிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போய் இப்படி அமுக்கிடுவாங்க நல்லா. என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேக் பிடிச்சிட்டு வரும்போது லாஸ்ட் எண்டு முடிய நிற்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சின்னதாக ஒரு மில்லிமீட்டர் அளவில் லைட்டாக வந்து அதை ரிலீஸ் பண்ணணும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, பிரேக் அடிச்சுட்டே வரீங்க, வந்து நிற்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஹார்டாக அமுக்காமல் அந்த இடத்துல நிற்க போகிற இடத்துல லைட்டாக வந்து ஒரு சின்னதாக ரிலீஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஒரு கணக்கில் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிட்டா அது வந்து ஸ்மூத்தாக போய் நிற்கும். இந்த டெக்னிக் எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் லைவாக காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துலையுமே அப்படி ஃப்ரண்ட்டில் வரல. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரேக் பிடிச்சிட்டு நிற்க போகிற இடத்துல லைட்டாக ஒரு 1 or 2 mm வந்து அப்படி நைஸாக ரிலீஸ் பண்ணிட்டா உடனே நமக்கு அந்த பிரேக் நிற்கிறதே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே சமயத்தில் ஹார்ட் பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இருக்கோமா, இப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பின்னாடி வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. இப்போ நம்ம சீட் பெல்ட் போட்டு உட்காந்துருக்கோம், ஒருவேளை பின்னாடி வந்து ஒருத்தர் சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ ஹார்டாக பிரேக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு போயிடுவாங்க, சடனாக முழிச்சிருவாங்க. அதனால தான் சொன்னேன், எப்போவுமே டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிரைவிங் மற்றவங்களுக்கு ப்ளஷராக இருக்கணும். இப்போ திரும்பியும் ஒரு முறை நான் வந்து சாஃப்ட் பிரேக்கிங் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, சாஃப்டாக இருக்கா. அதாவது ஒரே டிஸ்டன்ஸ் தான் நம்ம வரோம், கிட்டத்தட்ட ஒரே ஸ்பீடில் தான் வரோம், ஆனால் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் சாஃப்ட் பிரேக்கிங் பண்ணணும். அதே மாதிரி பிரேக் பற்றிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அது மேனுவல் காராக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இரண்டுக்குமே பொதுவானது தான். அதாவது ஒரு காருடைய என்ஜின் ஆஃபில் இருக்கும் பொழுது பிரேக் பெடலை 4 முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் பிரேக் பிடிக்காது. இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாமல் பல இடங்களில் விபத்துக்கள் நடந்துள்ளன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலைப்பகுதிகளில் ஸ்லோப்பில் வந்து காரை நிறுத்தும் பொழுது இந்த விஷயம் தெரியாமல் பல இடங்களில் விபத்துக்கள் நடந்திருக்கு. எப்படி அப்படின்னா, சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்டு இந்த பிரேக் பெடலை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 2 3 4 அவ்வளோதான், இதுக்கப்புறம் பிரேக் பிடிக்காது. அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் அப்படி சீட்டில் படுத்து தூங்குறாங்கன்னு வைங்களேன், தெரியாமல் இந்த காலை வந்து அங்கங்கே வைப்பாங்கல்ல தூக்கத்தில், அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பெடல் வந்து ஒரு 4 times ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காரில் பிரேக் பிடிக்காது. இப்போ அந்த கார் வந்து இப்படி இறக்கத்தில் நிற்குதுன்னு வைங்களேன், ஏறி உட்காந்துட்டு நம்ம அப்படியே ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கார் வந்து உருளும் இல்லையா. உருண்ட உடனே என்ன பண்ணுவோம், பிரேக் பிடிப்போம். பிரேக் பிடிக்கும்போது ஐயோ பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் முன்னாடி வந்து ஒரு மதில் சுவர்லையோ இல்லை முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு வாகனத்துலையோ போய் இடிச்சிருவாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியாது, நான் பிரேக் அடித்தேன் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சர்வீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பிரேக் பிடிக்கல. பட் இந்த விவரம் தெரியாமல் தான் பல இடங்களில் நடந்திருக்கு. இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் கார்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கில் வந்து வேக்யூம் பூஸ்டர் மூலமாக வேலை செய்யுது இல்லையா. நீங்கள் வந்து பிரேக்கை வந்து லைட்டாக அப்படி அப்ளை பண்ணால் கூட அந்த வேக்யூம் பூஸ்டர் மூலமாக அந்த ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் வந்து பல மடங்காக மாறி அந்த பிரேக்கில் வந்து பிடிக்கும். அப்போது இந்த வேக்யூம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ஜின் வந்து ஆனில் இருக்கும். என்ஜின் மூலமாக தான் உங்களுக்கு வேக்யூம் கிடைக்குது இல்லையா பூஸ்டருக்கு. அப்போது நீங்கள் என்ஜின் ஆஃபில் இருக்கும் பொழுது கடைசியாக வந்து வேக்யூம் மூலமாக இந்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு 2 times 1 2 அவ்வளோதான். 3ஆவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும், ஓரளவுக்கு தான் பிடிக்கும். 4ஆவது டைம்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காது, பிரேக் வந்து பிடிக்காது. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், என்ஜின் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ வந்து எப்படி பிரேக் பிடிக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
பிரேக் பிடிக்குதா? ஓகே, பிரேக் பிடிக்குதா? ஓகே. இப்போ வந்து நான் என்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அந்த மாதிரி வந்து நான் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 2 3 4. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபோர்த் டைம் வந்து நான் பிரேக் பிடிச்சிருக்கேன், நியூட்ரல் தான் இருக்குது, ஹேண்ட் பிரேக் எதுவும் போடலை. ஓகே, இப்போ வந்து மணிகண்டன் கொஞ்சம் வண்டி தள்ளுங்க. வண்டி போகுது பாருங்கள், பிரேக் பிடிக்காது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அப்படியே என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன், பிடிக்கும் பாருங்கள். பிடிச்சிச்சா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மறுபடியும் நியூட்ரலில் இருக்குது, ஹேண்ட் பிரேக் போடலை. இப்போது 1 2 3 4. ஓகே, மணிகண்டன் சொல்லுங்க. பாருங்கள், போகுதா? இது வந்து ஒரு ஃப்ளாட் ரோடு, இதுக்கே போகுது அப்படின்னா அப்போ ஸ்லோப்பில் நின்றுச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடாக கார் வந்து போகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேனுவல் கியர் கார்களை ஒரு இடத்துல நிறுத்திட்டு போகும் பொழுது, அதாவது பார்க்கிங் பண்ணிட்டு போகும் பொழுது முதல்ல ஹேண்ட் பிரேக் போடணும். அதற்கு அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு தான் இறங்கணும். இந்த இடத்துல பல பேருக்கு குழப்பங்கள் இருக்குது, எதை முதல்ல பண்ணுறது அப்படின்னு. எப்போவுமே நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணுறீங்க, அது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்லோப்பாக இருந்தாலும் சரி, மலைப்பகுதிகளில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு தான் இறங்கணும். ஹேண்ட் பிரேக் தான் முதல்ல. எதற்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் நிறுத்தும் பொழுது காருடைய மொத்த எடையையும் நீங்கள் முதல்ல கியரில் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹேண்ட் பிரேக் போடாமல் கியரில் ஃபஸ்ட்டு கியரில் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காருடைய மொத்த எடையும் அந்த கியர் பாக்ஸுக்குள்ளே போய் டெபாசிட் ஆகிறதுனால விரைவில் வந்து அந்த கியர் வீல்கள் டேமேஜ் ஆயிரும். அப்படிங்கிறதுனால முதல்ல வந்து நீங்கள் ஹேண்ட் பிரேக்கில் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கியரில் நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் போட்டிருந்தாலும் அந்த கியர் பாக்ஸுக்குள்ளே காருடைய மொத்த எடையும் லோட் ஆகாது. அதே சமயத்தில் ஒருவேளை ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் கூட உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கியரில் லோட் ஆகி கார் பாதுகாப்பாக உருண்டு செல்லாமல் நின்று கொள்ளும். அப்படிங்கிறதுனால தான் முதல்ல ஹேண்ட் பிரேக், அடுத்தது ஃபஸ்ட்டு கியரில் தான் போடணும். செகண்ட் கியர், தேர்டு கியர்லாம் வந்து ரெக்கமெண்டடே கிடையாது. தேர்டு கியரில் வந்து கார் உருண்டுரும். அப்படிங்கிறதுனால தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்தெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு கியரில் தான் போட்டு வைக்கணும். இப்போ வந்து மேனுவல் கியர் கார்களில் உள்ள சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறேன். மேனுவல் கியர் கார்களை வந்து நமக்கு விருப்பப்பட்டார் போல் வந்து டிரைவிங் பண்ண முடியும். பொதுவாக ஒரு டிரைவிங் கற்றுக்கிறவங்க வந்து மேனுவல் கியர் கார்களில் டிரைவிங் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காரை வந்து எளிமையாக ஓட்டிட முடியும். அதே சமயத்தில் ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் வந்து டிரைவிங் பழகினவங்க எக்காரணம் கொண்டும் உங்களால் மேனுவல் கியர் காரை அவ்வளோ ஈஸியில் ஓட்டிட முடியாது. அப்போது மேனுவல் கியர் கார்களில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் எல்லா கார்களையும் ஓட்டுவதற்கான ஒரு சிறப்பான டிரைவிங் ஸ்கில்லை தரும். அதே சமயத்தில் இந்த மேனுவல் கியர் பாக்ஸுடைய செலவுகள் வந்து கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கார் வந்து தன்னுடைய ஆயுளை இழந்து அது ஸ்கிராப்புக்கு போகுதுன்னு வைங்களேன், அந்நேரத்தில் எல்லா பார்ட்ஸ்லேயுமே டேமேஜ் ஆகிருக்கும், ஆனால் கியர்கள் மட்டும் நல்லா வேலை செய்கிறத வந்து நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கியர் பாக்ஸ். அதே மாதிரி செலவு வந்து மிக குறைவு அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அதில் ஒரு ரிப்பேர் வந்துச்சு அப்படின்னா அதில் சென்சார்ஸ்லாம் இருக்கிறதுனால அதுக்கு வந்து செலவுகள் அதிகமாக வரும். ஒருவேளை மேனுவல் கியர் பாக்ஸில் செலவுகள் வந்தால் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஓகே, இப்போது மேனுவல் கியர்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் எந்த கியரை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன், நாம் விருப்பப்பட்டார் போல் நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல் கார்களை டிரைவ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கியரில் இருந்து தேர்டு கியருக்கு வர முடியும், தேர்டு கியரில் இருந்து ஃபிஃப்த்துக்கு போக முடியும், ஃபிஃப்த்து டு செகண்ட் வர முடியும், ஃபோர்த்தில் இருந்து ஃபிஃப்த்து போக முடியும். எப்போ வேணாலும் எந்த கியருக்கு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் ஆட்டோமேட்டிக் கார்கள் அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் மேனுவல் கியர் கார்கள் அளவுக்கு அதில் பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, இந்த மாதிரி டிரைவிங் பண்ண முடியாது. ஓகேவா?
ஆட்டோமேட்டிக் கார்களில் வந்து மேனுவல் மோடு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, கியரை குறைக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு 5வது கியர்லேருந்து 4 3 2 1 அப்படி தான் வருமே தவிர ஒரு 5வது கியர்லேருந்து செகண்ட் கியருக்கு வந்து வர முடியாது இல்லையா. அதே மாதிரி ஃபார்வேர்டில் போகும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படி தான் போக முடியுமே தவிர நீங்கள் 1வது கியர்லேருந்து ஒரு 3வது கியர் போடணும் அப்படின்னா போட முடியாது. இந்த மாதிரி எப்போ வேணாலும் எந்த கியரை வேணாலும் மாற்றக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த மேனுவல் கியர் பாக்ஸோட ஒரு சிறப்பம்சம். இது எந்த இடத்துல நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவர்டேக்கிங்கில் வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது இப்போ 5th போயிட்டுருக்கீங்க, அப்படி நைஸாக ஒரு 80ல் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு சடன் பிக்கப் வேணும் அப்படின்னா நீங்கள் 5th டேரெக்டாக 3rd கியருக்கு வந்து ஆக்சலரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே சடனாக ஏறி போயிடும். இது ஆட்டோமேட்டிக் காரில் பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் தான். ஆட்டோமேட்டிக் காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சலரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 5th to 3rd வரும். இருந்தாலும் நீங்கள் மேனுவல் கியர் கார்களில் கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கில் ஒரு சில கியர் பாக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த டிசிடி கியர் பாக்ஸ் அந்த மாதிரி கியர் பாக்ஸில் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏஎம்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதனால் இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு கியர் பாக்ஸ் தான். அதை ஃபீல் பண்ணி டிரைவ் பண்ணவங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம். அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, நம்ம பெடல் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா காரை வந்து ஆட்டோமேட்டிக் கார்களை விட கொஞ்சம் அட்வான்டேஜ் இதில் கொஞ்சம் அதிகம். எப்படி அப்படின்னா, நீங்கள் 5th போயிட்டுருக்கீங்க, ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி உடனடியாக நீங்கள் என்ன பண்ணலாம், செகண்டுக்கு வர முடியும். ரைட்டா? அப்படியே 5th கியரில் போயிட்டுருக்கீங்க, ஸ்பீடாக போயிட்டீங்க, ஒரு 100 இல்லை 80 போயிட்டுருக்கீங்க, பிரேக் பிடிச்சி பார்க்குறீங்க, பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. உடனடியாக நீங்கள் காரை நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், 5th செகண்ட் கியர் போட்டுட்டு கிளச்லேருந்து காலை எடுத்தீங்கன்னா அப்படியே வந்து என்ஜின் ஆர்பிஎம் ரைஸ் ஆகி வண்டி வந்து ஸ்லோவாகிறத பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், அப்படி பண்ணுறது வந்து ஒருவேளை கியர் பாக்ஸ்க்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு. இருக்கலாம், மேபி உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது உயிரா மெஷினா அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ளே வந்து கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆனாலும் ரிப்பேர் பார்த்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நீங்கள் 5th செகண்ட் வந்துட்டு வண்டி ஸ்லோவான உடனே ஃபஸ்ட்டு போட்டுட்டு உடனே நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா கார் நின்றும். அதே சமயத்தில் ஆட்டோமேட்டிக்கில் வந்து இது பாசிபிள் குறைவு. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் மோடு இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பாசிபிள் இல்லையா. இப்போ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் மேனுவல் மோடு இருக்குன்னா நீங்கள் கியரை டக்கு டக்குன்னு குறைக்கலாம் இல்லையா. மேனுவல் மோடு இல்லாத கார்கள் என்ன பண்ணுவீங்க, உதாரணத்தில் வந்து குவிட்டில் வந்து மேனுவல் மோடு கிடையாது, ஒன்லி ஆட்டோமேட்டிக் தான். அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து மேனுவல் மோடு இல்லாமல் எப்படி குறைப்பீங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக் கார்களில் மேனுவல் மோடு இருந்துச்சு அப்படின்னா 5th 4th 3rd அப்படின்னு ஃபாஸ்ட்டாக நீங்கள் குறைச்சா என்ஜின் ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகி என்ஜின் வந்து நல்லா ரன்னிங் ஆகி வண்டியை ஸ்லோ பண்ணிடும். இருந்தாலும் இந்த மேனுவல் கியர் பாக்ஸில் பண்ணுற அளவுக்கு வந்து குயிக்காக அதில் பண்ணுறது கொஞ்சம் கடினமான விஷயம். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் எப்போவுமே கிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ள கார்களுக்கும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உள்ள கார்களுக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதாவது மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ள கார்களில் நீங்கள் என்ஜின் ஆஃப் பண்ண பிறகும் நீங்கள் கியர்களை மாற்றினால் கியர்கள் மாறும். கியர்கள் மாறும்னா என்ன அர்த்தம், கியர் பாக்ஸுக்குள்ள கியர்கள் மாறி இருக்கும். இப்போ நான் நியூட்ரல் இருக்கு இல்லையா, நியூட்ரல் இருந்து நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியருக்கு உள்ளே மாறிடுச்சு. அப்படியே நான் செகண்ட் போட்டேன் அப்படின்னா செகண்ட் கியருக்கு கியர் மாறி விட்டது கியர் பாக்ஸுக்குள்ளே. அப்படியே நான் ரிவர்ஸ் போட்டேன் அப்படின்னா ரிவர்ஸ் கியருக்கு மாறி விட்டது. ஆனால் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உள்ள கார்களில் நீங்கள் இக்னிஷனை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கியர்கள் மாறாது. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா, இக்னிஷனை ஆஃப் பண்ணிட்டீங்க, இப்போ இதில் வந்து கீ கொடுத்துருக்காங்களா, நான் இப்போ கீயை எடுத்துட்டேன். இது ஒரு ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் ஒருவேளை நான் வந்து இப்போ நியூட்ரலில் வச்சுருக்கேன், என் அப்படிங்கிற மோடில் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணும்போது கடைசியாக ஆஃப் பண்ணும்போது நியூட்ரல் மோடில் இருந்துச்சு அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஆட்டோ மோடுக்கு நான் கியரை மாற்றினேன் அப்படின்னா அது லிவர் மட்டும்தான் ஆட்டோ மோடுக்கு போயிருக்குமே தவிர கியர் பாக்ஸுக்குள்ளே அது கியர்கள் மாறி இருக்காது. ஆட்டோ மோடு மீன்ஸ் அது ஃபஸ்ட்டு கியருக்கு போய் மாறி இருக்காது, அது நியூட்ரலில் தான் இருக்கும். ஆனால் லிவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடில் இருக்கிறதாக காட்டும். இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நியூட்ரலில் வச்சுட்டு, அதாவது கடைசி இக்னிஷன் ஆஃப் பண்ணும்போது நியூட்ரலில் வச்சுட்டு ரிவர்ஸ் கியரை போட்டிங்க அப்படின்னா லிவர் வந்து ஆர் அப்படிங்கிற ரிவர்ஸ் மோடுக்கு மாறி இருக்குமே தவிர கியர் பாக்ஸுக்குள்ள கியர்கள் மாறி இருக்காது.
ஆனால் சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். BMW X1லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இக்னிஷன் எடுத்துகிட்டு நம்ம இறங்கும்போது கூட அது ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் மோடில் விழுகுது. அதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு நான் பேசுகிற டைமில், அதாவது 2024 இது மே மாதம், இன்றைக்கு வரைக்கும் பல கார்களில் நாங்கள் செக் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இக்னிஷன் ஆஃப் பண்ண பிறகு கியர்கள் மாறுவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா அது சென்சார் மூலமாக வேலை செய்வதால். நீங்கள் டோட்டலாக இக்னிஷன் ஆஃப் பண்ண பிறகு சென்சார் வேலை செய்யாது இல்லையா? அப்படிங்கும் பொழுது கியர் லிவர் மட்டும்தான் மாறும், கியர்கள் மாறி இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபஸ்ட்டில் காரை நிறுத்தும் பொழுது ஃபஸ்ட்டில் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு ஏ அப்படிங்கிற சில காரில் இருக்கும் ஆட்டோ மோட், சில காரில் டி அப்படின்னு இருக்கும் டிரைவ் மோட் அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி சில காரில் பி அப்படின்னு இருக்கும் பார்க்கிங் மோட். நீங்கள் காரை நிறுத்தும் பொழுது ஏ அப்படின்னா ஆட்டோ மோடில் எப்போ இக்னிஷன் ஆனில் இருக்கும் பொழுது நீங்கள் மாற்றிடணும். என்ஜின் ஆனில் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, இக்னிஷன் ஆனில் இருக்கணும். ஆனில் இருக்கும் பொழுதே ஆட்டோ மோடில் போட்டு இறங்கலாம், அல்லது டி டிரைவ் மோடில் போட்டு இறங்கலாம், அல்லது பி பார்க்கிங் மோடில் போட்டு இறங்கலாம். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, இக்னிஷன் எடுத்த பிறகு இந்த மேனுவல் கார் ஓட்டுற மாதிரி அப்படியே வந்து ஆட்டோ மோடில் போட்டு இறங்கிடுவாங்க. ஒருவேளை ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கார் உருண்டும். அப்படிங்கிறதுனால இது மிக முக்கியமான தகவல். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொன்னேன். இன்றைக்கு வந்து ஒரு மேனுவல் கியர் கார் வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்த்தோம். நிச்சயமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.